அண்ணே நான் வந்துட்டேன். அட நீ எப்பப்பா வந்த? நீ எப்பவுமே வீட்டை விட்டு வெளியே வர மாட்டியே. எப்ப எப்படி வந்த? என்ன பண்றதுண்ணே, நகரத்துல வாழ்றதுக்கு பயமா இருக்கு. அங்க கூட்டம் அதிகமா இருக்கும் இல்லையா, நிறைய வண்டிங்கெல்லாம் போயிட்டு இருக்கோம்ல, எனக்கு ரொம்ப பயமா இருக்கும்ண்ணே. அட நான் இருக்கும்போது நீ எதுக்காக பயப்படுற? சரி நீ உள்ள போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு என் துணியை போட்டுக்கிட்டு வா. என்னோட துணி உள்ள அங்க இதுல பீரோல இருக்கு. அதுக்கப்புறம் 2 பேரும் சுத்தி பார்க்க போலாம். போயிட்டு சீக்கிரம் வாப்பா. என்ன சரியா? ஆஹா அடே கலக்குறப்பா. சீக்கிரமா வாடா, ரொம்ப பசிக்குதுடா. டீ கடை மண்டைய கடையில சமோசா சூடா போட்டுருப்பா, இல்லனா ஆறிடும். வந்துரு. சாரி தெரியாம இடிச்சிட்டேன். என்னையும் மன்னிச்சிருங்க, தெரியாம இடிச்சிட்டேன், மன்னிச்சிருங்க. இவனுக்கு என்னடா ஆச்சு? அநேகமா இவர் யாரைய பார்த்து பயந்துருக்காருன்னு நினைக்கிறேன். வா நாம இத பயன்படுத்திக்கலாம். ஓகே ஓகே விளையாடலாம். டேய் மண்டை, இதென்ன ரோடு நினைச்சா உன் வீடு நினைச்சியா? கண்டவங்க மேல மோதிக்கிட்டு இருக்க, அப்புறம் சாரி கேக்குற, அடிச்சு கொன்னுடுவேன் ஜாக்கிரதை. யார்கிட்ட சொல்றா? எங்களுக்கு ஏதாவது பெருசா அடிபட்டிருந்தா என்னடா பண்ணிருப்ப? சொல்லிட்டா? ஓய் மோட்டு பத்லு, இங்க என்ன நடந்துகிட்டு இருக்கு? அட ஒண்ணு இல்ல சார், நீங்க போங்க, சும்மா தான், வேற ஒண்ணு இல்ல. ஆமா போயிட்டு வாங்க. நான் உங்ககிட்ட என்ன கேட்கணும்னு நினைச்சேன் தெரியுமா? இந்த ரோடு என்ன உங்க அப்பா வீட்டு ரோடா, உங்க அப்பா போட்ட ரோடான்னு கேட்டேன். என்னடா என்னடா பேசிக்கிட்டு இருக்க? என்ன முட்டை மொழி முழிச்சுக்கிட்டு இருக்க? என்ன பெரிய மனுஷன் கேட்டா அழகா பதில் சொல்ல மாட்டியாடா? வீட்டுல போய் பெரியவங்க இருந்தா வர சொல்லிடா. நீங்க 2 பேரும் இன்னும் ஏதாவது சொல்றதுக்கு பாக்கி இருக்கா? எவ்வளவு சொல்ல வேண்டி இருக்கு, ஆனா எங்களுக்கு இப்ப நேரம் இல்ல. நாளைக்கு அதை மீதியை சொல்றோம். ஓகே வரட்டுமா? வழிய விடுறா. உங்களுக்கு வேற வேலை இருக்கலாம், ஆனா எனக்கு வேற வேலை இல்ல. அத போமே, இங்க என்ன நடக்குது? மோட்டு பத்லு பாக்ஸர் நில்லுங்க. ஏய் ஸ்டாப் ஸ்டாப், இன் தி நேம் ஆஃப் லா. சட்டத்தின் மீது ஆணையா சொல்றேன், பாரத தாய் மீது ஆணையா சொல்றேன். உட்கார்ந்துகிட்டே இருக்கேடா, இறங்கி வந்து ஏதாவது இதுக்கு மேல எங்களால ஓட முடியாது. முடியல. சாரி சாரி, மறுபடியும் தப்பு நடந்து போச்சு, என்ன மன்னிச்சிருங்க, தெரியாம நடந்துருச்சு. மோட்டு இங்க என்னடா நடக்குது? திடீர்னு அம்பியா மாறுறான், திடீர்னு அண்ணியனா மாறுறான். யாரா இவன்? புதுசா இருக்கு, நீயே கேள்றா. டேய் மாத்தி பேசட்டும்டா, நம்மளுக்கு என்ன? இப்ப அவனுக்கு நாம யாருன்றத காட்டலாம். வாடா பத்துலு. டேய் ஒவ்வொரு வாட்டியும் எங்க மேல மோதிக்கிட்டு அப்புறம் மன்னிப்பு கேக்குற, என்னடா நினைச்சுக்கிட்டு இருக்க மாண்ட? அட நான் தான் சொல்றேன்ல தப்பு நடந்துருச்சுன்னு. இனிமே இந்த மாதிரி எப்பவும் நடக்காது, என்ன மன்னிச்சிருங்க ப்ளீஸ். ஏதோ கெஞ்சி கேட்கறதுனால இந்த ஒரு தடவை மட்டும் உன்னை மன்னிச்சு விட்டுறோம். இனிமே எங்க கண்ணுல நீ படவே கூடாது. ஓடு ஓடு, இங்க நிக்காத, ஓடு, உழுக்கடிச்சு ஓடு. ஆமா இல்லனா சொல்லு, இன்னைக்கே உனக்கு ஒரு பாடத்தை கற்பிச்சு கொடுக்குறோம். எங்க எதிரில நின்னு பேசுறதுக்கு உனக்கு தைரியம் இருக்காடா? நீ ஆம்பளையாடா? மீச வச்ச ஆம்பளையாடா? உனக்கு மீச இருக்கா? சொல்லுடா. எங்க முன்னாடி ஒண்ணுக்கு போற பயணி கனவுல கூட எங்க கிட்ட மோதணும்னு நினைக்காத, அவ்வளவுதான். என்னடா பழையபடி சிரிக்கிறான்? ஆமா உங்களுக்கு ஒண்ணும் ஆவலையே, அடி வாங்கணும்னு முடிவோட வந்திருக்கீங்களா என்ன? சரி பிரச்சனை இல்ல, உங்களை இன்னைக்கு 2ல 1 பார்க்காம விட மாட்டேன். ஐயோ தப்பு நடந்துருச்சு, என்ன மன்னிச்சிருங்க. மோட்டு இங்க என்னடா நடந்துகிட்டு இருக்கு? அந்த பக்கம் பார்த்தா குத்துறான், இந்த தெருவுல வந்து விழுந்ததுக்கு அப்புறம் நம்மள பார்த்து ஓடுறான். என்னடா நடக்குது இந்த ஏரியாவுல? இப்ப அவன் ஓடுறான்ல, ஓடுறவன துரத்துறதானே நம்ம ஸ்டைல். வா டேய் நில்லு, நில்லுடா.
டேய், என்னடா ஓடிக்கிட்டு இருக்க எதிரில் வந்து நிக்கிற? இன்னைக்கு எங்க கோவத்தை நீ என்னன்னு பார்க்க போறடா மண்டை. இது வரைக்கும் நீ எங்க கிட்ட போட்ட நாடகம் எல்லாம் முடிஞ்சு போச்சுடா. இந்த கிளைமேக்ஸுக்கு நான் எண்டு கார்டு உனக்கு போடாம விட மாட்டேன். இப்படி பேசி பேசி என்கிட்ட அடி வாங்கிட்டே இருக்கீங்க. அட யானை தன் தலையிலேயே மண்ணை போட்டுக்குன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இப்ப நீங்க 2 பேரும் அடி வாங்கியே சாக போறீங்க. அம்பியா ஓடுறான், நீனா திரும்ப வந்து அடிக்கிறான். யார் முடியும்? ஆஹா. ஏய் என்ன மன்னிச்சிடுங்க, என்ன மன்னிச்சிடுங்க ப்ளீஸ். ஆஹா, சிவாஜியை பார்த்திருக்கேன், எம்ஜிஆரை பார்த்திருக்கேன், ரஜினியை பார்த்திருக்கேன், கமலை பார்த்திருக்கேன். இவன் என்னடா அந்நியன் விக்ரமோட மோசமா நடிக்கிறான். ஒரு பக்கம் மன்னிப்பு கேட்கறான், திடீர்னு அடிக்கிறான். எங்களை விட்டுருக்க வேண்டாம். இல்ல இல்ல, நீங்க தான் என்ன மன்னிக்கணும். ப்ளீஸ் மன்னிச்சிடுங்க. சரிடா சரிடா சின்ன பையல, நாங்க பெரிய மனசு பண்ணி உன்னை மன்னிச்சிட்டோம், போதுமா? நீயும் பழச எதையும் மனசுல வச்சுக்காதடா தம்பி. டேய், மாறுறதுக்குள்ள ஓடி வந்துரு மாட்டோம். ஏய் நில்லுங்க, நான் உங்களுக்கு தேங்க்யூ சொல்லவே இல்ல. அதையாவது வாங்கிட்டு போங்க. தேங்க்யூ நீயே வச்சுக்கடா, நீயே எடுத்துட்டு போய் எங்களுக்கு வேண்டாம். பூசணிக்கா மண்டியா, நம்ம ஊர்ல ஒரு பாக்ஸர் மண்டையா இருக்கான்ல, அவனுக்கு என்ன ஆச்சுன்னு புரியவே இல்லடா. டாக்டர் டெட்கா சார் கொஞ்ச நேரம் அழுவுறாரு, திடீர்னு ஆவேசமா பொளக்குறாரு, என்ன பண்றது சொல்லுங்க சார். மோட்டு பத்லு, என் உயிருக்கு இரான உயிர் நண்பர்களே, எப்படி என் நோயாளிகளுக்கு புத்தி கெட்டு போச்சோ அதே மாதிரி தான் பாக்ஸருக்கும் புத்தி கெட்டு போச்சுப்பா. சீக்கிரமா அவருக்கு சிகிச்சை கொடுத்தாகணும். நீங்க போய் அவரை ஓடிட்டு வந்துருங்கப்பா, நான் அவரை குணப்படுத்துறேன். ஆனா அவருக்கு அவரோட நிலைமையை பத்தி எதுவும் சொல்லிடாதீங்கப்பா, புரியுதா? அறிவு கேட்ட மண்டையா, அவரை போய் இங்க ஓட்டிட்டு வர சொல்றேன். ஓட்டிட்டு வரதுக்கு அவன் என்ன ஆடா மாடாடா? அவன் காதை புடிச்சு எடுத்துட்டு வந்தா எங்க காதை பஞ்சர் ஆக்கிடுவான்டா மண்டா பையில. அறிவு இடத்துல பேசாத. மோட்டு பத்லு, அதெல்லாம் எனக்கு தெரியாதுப்பா. பாக்ஸர் உங்க பக்கத்து வீட்டுல இருக்கவன், உங்களோட நண்பன் இல்லையா? அதனால நீங்க தான் கூட்டிட்டு வரணும், அது உங்க கடமைப்பா. ஆமா பாக்ஸர் என்னாச்சு? டாக்டர் பூசணிக்கா மண்டையா உங்களை பத்தி தான் நிறைய பேசிக்கிட்டு இருந்தாரு. ஆஹா, எடுத்துட்டான்டா. எதுக்கு? ஒண்ணும் இல்ல ஒண்ணும் இல்ல அண்ணாச்சி, ஒண்ணும் இல்ல. பாக்ஸர் என்னாச்சு? அதாவது நீங்க இந்த பூசணிக்கா மண்டையா உங்களை கையோட கூட்டு வர சொன்ன வரீங்களா? உங்களோட சேர்ந்து அப்படியே உதைக்கணுமா? மரியாதைங்க ஓடி டேய், என்னடா பண்றது பத்துல மண்டியா? பயிர் காலியா இருக்கும்போது எனக்கு மூளை வேலை தெரியாது, உனக்கு தெரியாதா? ஐடியா. இது வேறையா? ஏய் யாரு யாரு சொன்னா கேளுங்கடா. தூக்கு. நீங்க 2 பேரும் யாரு? எங்க கூட்டிட்டு போயிட்டு இருக்கீங்க? வாடா வாடா வாடா. வரண்ட போடா. ஏய் என் அண்ணனை எங்க தூக்கிட்டு போயிட்டு இருக்கீங்க? சொன்ன அட மோட்டு பத்லு, நீங்க 2 பேரும் சேர்ந்து என்ன பண்ண போறீங்க? அது ஒண்ணு இல்ல பாக்ஸர் என்னாச்சு? உங்களுக்கு வைத்தியம் பண்றதுக்காக தான் கட்டி தூக்கிட்டு வந்தோம். ஏன்னா உங்களுக்கு மூளை பசிக்கு போயிடுச்சு இல்ல, மூளை குழம்பிடுச்சு. ஏன் மூளை குழம்பி போச்சா? ஆமா, உங்க மூளை குழம்பி தான் போச்சு. திடீர்னு கோழி ஆயிடுறீங்க, திடீர்னு வீரன் ஆயிடுறீங்க, பயந்தாங்கொலியா மாறிக்கிட்டு இருக்கீங்க. நான் பயந்தாங்கொலியா மாறிட்டு இருக்கேன். அநேகமா உங்க 2 பேரோட மூளை தான் மழுங்கி போச்சுன்னு நினைக்கிறேன். மரியாதையா விட்டுருங்க, இல்ல நான் உங்க 3 பேரையும் தொலைச்சு கட்டிடுவேன். இது யாராது? ஓஹோ, இப்படி போதா கதை? என்னோட அண்ணனைய அடிச்சுக்கிட்டு இருக்கீங்க. மேல போய் உட்காந்துக்கிட்டானா நெக்ஸ்ட் நாம தான்டா. அவ்வளவுதான், என் எதிர்காலம் என் கண்ணுக்கு தெரியுது. நம்ம வெளியூர் விட்டு போயிடலாம். எங்கடா போறேன்? சரி, அப்பா 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 வேணாப்பா, சொன்னா கேளுப்பா. ராஜா அப்பா. என்னடா இதெல்லாம்? யாராவன்? கீழே வாங்க, கீழே வாங்கடா சொல்றேன். இல்ல இல்ல, மேல நல்லா காத்து வருது, நாங்க இங்கேயே தூங்கிக்கிறோம். வேண்டாம். நீங்க கீழே வரீங்களா இல்ல நான் மேல வரேன்?
வரட்டுமா வந்துருங்க. மோட்டு பத்தலு என்னால முடியலப்பா, என்ன விட்டுருங்கப்பா. ஏய் மோட்டு பத்லு, தேங்க்யூ வெரி மச். எனக்கு பெரிய உதவி பண்ணிட்டீங்க. எதுக்காகடா இப்ப தேங்க்ஸ் சொல்ற? ஏற்கனவே அடிச்சதுக்கா இல்ல அடிக்க போறதுக்கா? ஏய் என் தம்பியை தைரியசாலி ஆக்குனதுக்கு தேங்க்யூ. இது வரைக்கும் இவன் பயந்துதான் நான் பார்த்திருக்கேன். ஆனா இன்னைக்கு என்ன காப்பாத்துறதுக்காக என் தம்பி உங்களையே அடிச்சிட்டான். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உங்களால என் தம்பி தைரியசாலி ஆயிட்டான். என் மனசுல இருந்த கஷ்டம் எல்லாம் பறந்து போயிடுச்சு. இதுக்கு முன்னாடி நான் எலிய பார்த்து கூட பயந்துகிட்டு இருந்தேன். ஆனா இனிமே சிங்கத்தை பார்த்து கூட நான் பயப்பட மாட்டேன். தேங்க்யூ மோட்டு பத்லு, தேங்க்யூ வெரி மச். ஓஹோ, அப்ப ஆரம்பத்துல இருந்து மன்னிப்பு கேட்டவன் நீதானா? அதுக்கப்புறம் ஒவ்வொரு மூளையா வந்து பொழந்து கடாச்சினது இவரா? அப்படின்னா அதெல்லாம் பின்னாடி பெரிய கதெல்லாம் இருக்குது. ஏற்கனவே வாங்கின அடியில அங்கங்க எலும்பெல்லாம் இடம் மாறி இருக்கு. வீட்டுக்கு போய் ஒத்தனம் கொடுக்கணும். பாரு.